வணக்கம் நேயர்களே, இது வி சித்தா சேனல். நான் உங்கள் கவிஞர் பாரதகுமார். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு நோயை குறித்தும், அதன் தீர்வுகள் குறித்தும், அதன் தன்மைகள் குறித்தும், அதை கட்டுப்படுத்துவது குறித்தும், அதற்கான சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதை குறித்தும் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட சித்த மருத்துவத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் வாய்ந்த மருத்துவர் டாக்டர் வசந்த் மில்டன் ராஜ் அவர்கள் நமக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் சிகிச்சை முறைகளையும் சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் 60 வயதை கடந்தவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ன, ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது, எதனால வருது, அதை எப்படி நம்ம தவிர்த்து கொள்ளுதல், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும் என்பதை குறித்து இன்று பார்க்கவிருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 60 வயதை கடந்தவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத குறித்து கொஞ்சம் பார்க்கலாம் டாக்டர். டாக்டர், இப்போ 60 வயதை கடந்தவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும் அவங்களுக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வயதானவங்கள் பார்க்கும்போது நம்ம குழந்தைகளையும் வயதானவங்களையும் ரொம்ப கேர் கொடுத்து பார்க்க வேண்டிய கட்டத்துல இருக்கும். வல்னரபிள் குரூப்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுடைய தனிப்பட்ட வேலையை செஞ்சுக்கிறதுக்கும் சரி, சமூக ரீதியாகவும் மன ரீதியாகவுமே அவங்களுக்கு சில சப்போர்ட் தேவைப்படும் அந்த கண்டிஷன்ல. ஸோ அப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க வேண்டிய கட்டத்துல அவங்க இருப்பாங்க. பொதுவாக நம்ம என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, உடல் ரீதியான சில பிரச்சனைகள், அதாவது மூட்டு வலி இருக்கிறது, தேய்மானம் இருக்கிறது, அடிக்கடி தவறி கீழே விழுறது, அப்புறம் மன ரீதியா அவங்க கொஞ்சம் மறதி இருக்கிறது, இல்லை ஒரு சில விஷயத்த திரும்ப சொல்லிட்டே இருக்கிறது, ஒரு மாதிரி டிப்ரெஷனோட ஒரு அமைதியா இருக்கிறது, தூக்கம் வராம கஷ்டப்படுறது, இது எல்லாமே வயதானவர்களுக்கு அதிகமா இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள். இது பொதுவாக ஜீரியாட்ரிக் சிம்டம்னே சொல்லுவோம். வயதானவர்களுக்கு மட்டுமே அதிகமா வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் நம்ம பார்க்கிறோம். டாக்டர், இப்போ நீங்க சொல்லும்போது அந்த 60 வயதை கடந்தவர்களுக்கு அடிக்கடி இந்த நடுக்கம், திடீர்னு கீழே விழுது, மறதி, இதெல்லாம் வரும்னு சொல்லியிருந்தீங்க. அது ஏன் வருதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். பொதுவாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உடல் ரீதியா சில மாற்றங்கள் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு வியர் அண்ட் டியர்னு சொல்லுவோம். இயல்பாகவே ஜெனட்டிக் இதனாலையும் சரி, ஒரு சில ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். குறிப்பிட்ட அளவு சுரக்கக்கூடிய ஹார்மோனுடைய அளவு குறையிறது கூடுறது மாதிரியான சில நிகழ்வுகள் நடக்கும். இது இல்லாமல் சர்க்காடியம் ரிதம் சொல்லுவோம். ஒரு கிளாக் மாதிரி இருக்கும். ஒரு டைமுக்கு இதுதான் நடக்கணுன்ற ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னுமே அவங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ வியர் அண்ட் டியருங்கிறது ஒரு காரணம். அப்புறம் ஒரு சில ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்கிறது காரணம். அப்புறம் சர்க்காடியம் ரிதம் சேஞ்ச் ஆகிறதுங்கிறது ஒரு முக்கியமான காரணம். இந்த ரீசன்னால பல்வேறு இடத்துல வேற ஒரு விதமான பாதிப்புகள் நிகழும். மூளையில அந்த பாதிப்பு நிகழ்ந்தா நீங்க சொல்ற மாதிரி நடுக்கம், மறதி, அந்த மாதிரியான சில குறிகளும் வரும். இதே மூட்டுகள்ல நடக்கும்போது தான் மூட்டு தேய்மானம் வரும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே, உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகள்லையுமே இந்த வியர் அண்ட் டியரும் சரி, ஹார்மோனல் இம்பேலன்ஸும் சரி, ரெஸ்பான்ஸ், அதுல இருக்கக்கூடிய விளைவுகள் எல்லாமே மாற்றம் அடையுது குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம். அதனால ஈஸியா மற்ற டிசீஸ் வர்றது, இல்லை ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அவங்களுக்கு அதிகமாக காமிக்கிறது மாதிரியான ஒரு நிலையில வயதானவர்கள் இருக்காங்க. டாக்டர், இப்போ வயதானவர்களுக்கு நரம்பு சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு கேள்விப்படுறோம். அது ஏன் வருது டாக்டர்? வயதானவர்களுக்கு எல்லா இடத்துலையுமே சில பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி நரம்புகள்லையும் பாதிப்புகள் ஏற்படும். பொதுவாக நம்ம அல்சீமர் மாதிரியான ஒரு சில குறிகுணங்கள் பார்க்கலாம். அதாவது மூளையில் இருக்கக்கூடிய ஒரு சில நரம்பு செல்களில் வரக்கூடிய பாதிப்புனால ப்ரோக்ரஸிவ் போக போக அந்த தொந்தரவு அதிகமாகிட்டே இருக்கும். அவங்களுக்கு மறதி இருக்கும், சில விஷயங்கள் நடுக்க மாதிரியான ஒரு சில குறிகுணங்கள் இருக்கும். அப்புறம் காக்னிட்டிவ், அவங்களால பேசுறது, ஞாபகம் வச்சுக்கிறது, அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க, இது எல்லாத்துலேயுமே அடுத்தடுத்த குறிகுணங்கள் குறைஞ்சிட்டே வரும். முன்னாடி இருந்ததை விட கொஞ்சமாக ஒர்சன் ஆகிட்டே போவாங்க. நியூரோ டிஜெனரேட்டிவ்னு சொல்லுவோம். நரம்பு பாதிப்பு தொடர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு குறிகுணங்கள், அல்சீமர் மாதிரியான சில குறிகுணங்கள் வரலாம். அடுத்தது பார்க்கின்சன் சொல்லுவோம். பார்க்கின்சன்னா நம்ம நிறைய மூளைகள்ல இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸினுடைய அளவு கூடுறதோ குறையிறதோ வரும்போது அவங்களுக்கு அந்த சிக்னல் சரியானபடி டிரான்ஸ்மிட் ஆகாதனால உடல் நடுக்கம் வரும். முக்கியமாக ரெஸ்டிங் ட்ரெமர்ஸ் வரும். ரெஸ்ட்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நடுக்கம் வரும். ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஒரு விஷயம் பண்ணாலும் ரொம்ப ஸ்லோவா பண்ணுவாங்க. எந்திரிச்சு நிற்கிறது, தலையை திருப்புறது, எல்லா மூமெண்ட்ஸும் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அப்புறம் மறதி இருக்கும், தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்புறம் போஸ்டர், அவங்களுடைய நார்மல் போஸ்டரே ஒரு மாதிரி கூன் வளைஞ்ச மாதிரியான ஒரு போஸ்டர் இருக்கும். இது எல்லாமே நரம்பு பாதிப்புனால வரக்கூடிய டெமென்ஷியா, முக்கியமா மறதி தான் அவங்களுக்கு அதிகமா இருக்கக்கூடிய தொந்தரவு, நரம்பு பாதிப்புனால வரக்கூடியது. டாக்டர், இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். என்னோட அம்மா அப்படி வயதானவங்க பார்த்தீங்கன்னா மூட்டு வலி தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மூட்டு வலி இருக்குது, நடக்க முடியல, மூட்டு வீக்கமாக இருக்குது, அப்புறம்
அந்த அந்த மூட்டு வலியால் நடக்கவே முடியல, படி ஏற முடியல, இறங்க முடியல, எந்திரிச்சு நிற்க முடியல, இந்த ஒரு சூழல் இருக்கு. அப்புறம் மூட்டு தேய்மானம்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு டாக்டர்? மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது இப்போ குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பொதுவா வந்து லேடிஸ்க்கு வந்து பீரியட் சின்னதுக்கு அப்புறம் சீக்கிரமா தொடங்கும் அவங்களுக்கு அந்த மூட்டு தேய்மானம். ஆண்களுக்கும் மூட்டு தேய்மானம் வரும். குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் மூட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய சில ஜவ்வு, இல்ல வந்து சில ஃப்ளூயிட் செக்ரீட் ஆகுறது இது எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும். இதுக்கான காரணம் வந்து முக்கியமா ஹார்மோனல் சேஞ்சஸ் தான் காரணமா சொல்லப்படுது. இது இல்லாம வியர் அண்ட் டியர் நம்ம அந்த ஒரு தேய்மானம் தொடர்ச்சியா நடக்கக்கூடிய தேய்மானங்களும் சரி, அது இல்லாம ஜெனடிக்கா வரக்கூடிய ஒரு சில ஜீன்ல நடக்கக்கூடிய மாடிஃபிகேஷனும் இதுக்கான ஒரு காரணமா சொல்றாங்க. ஸோ இதனால அந்த மூட்டு தேய்மானம் இயர்லியரா ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில பேருக்கு சீக்கிரமா இருக்கும். 35, 45 வயசுல கூட அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் ஸ்டார்ட் ஆகும். மூட்டுல அடிபட்டிருக்கு, சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா. பொதுவா நல்லா எக்சர்சைஸ் பண்ணக்கூடியவங்க, மசில் நல்லா ஸ்ட்ரென்த்தனா வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு மூட்டு தேய்மானம் வரலாம். பட் தொடர்ச்சியா இருக்காது. லாங் டெர்ம்க்கு இருக்கும். அ ஒரு லேட்டா தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 60 வயசுக்கு மேல, 70 வயசு கூட மூட்டு தேய்மானம் மைல்டா இருக்கிறவங்க இருப்பாங்க. மூட்டு தேய்மானத்தோட நடந்தவங்க கூட இருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. நல்லா வயசானவங்க பார்த்தீங்கன்னா, ம், ஒரு ம். 80 வயசு வரைக்கும் கூட நல்லா நடப்பாங்க. சைக்கிள்ல ஓட்டுவாங்க. இது எல்லாமே கூட இருக்கும். இப்போ இருக்கிறவங்களுக்கு வேணா கொஞ்சம் சீக்கிரம் மூட்டு தேய்மானம் வரும். நெறைய தசைகள் பயன்படுத்துனவங்க, ரொம்ப தூரம் நடந்தவங்க, கால்கள் தசைகளுக்கு அதிகமான வேலை குடுத்தவங்களுக்கு தேய்மானத்தினுடைய அளவு குறைஞ்சுட்டே இருக்கும். மூட்டு தேய்மானம் வர்றது இயல்பு தான். ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தேய்மானங்கள் இருக்காது. அது அவங்களுடைய வேலைகள் பொறுத்தோ, அவங்களுடைய உணவு, பழக்கவழக்கம், ஹார்மோன்ஸ பொறுத்து அது சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைய பொறுத்தும் மாறும். சேஞ்ச் ஆகும். டாக்டர் அப்புறம் இந்த கண் பார்வை ம். குறைதல், காது கேட்கும் திறன் குறைதல், ம். இதெல்லாம் ஏஜ் கடந்து வந்தவங்களுக்கு அதிகமா இருக்கிறத பார்க்குறோம். ம். அதுக்கு ம். என்ன காரணம் ம். சொல்றீங்க? 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கண் பார்வை குறைபாடு வர்றதும், காது கேட்கும் திறன்ல குறைபாடு வர்றதும் நம்ம நெறைய பார்க்குறோம். இதுக்கு வந்து பொதுவா வந்து கண்ல அந்த நீர்ச்சத்து, குளுக்கோமா மாதிரியானது வரலாம். இல்ல கண் புரை வளர்றது, ஒரு கேட்ராக்ட் மாதிரியான வளர்ச்சி வரலாம். கண் நரம்பு பாதிக்கப்படலாம். கண் நரம்புல ரத்த கசிவு வரலாம். இது எல்லாமே வந்து ம். கண் அ குறைபாடு, பார்வை குறைபாடு வர்றதுக்கான காரணங்களா சொல்லப்படுது. இப்ப இதுல இந்த இதுவுமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. இப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோமாபிலிட்டி சொல்றோம். அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சுகர் மாதிரியானது, பிபி பிளஸ் வந்து கார்டியாக் இஷ்யூஸ், மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ஸ் சொல்லுவோம். இது எல்லாமே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான குறிகுணங்கள் சீக்கிரம் வரும். நல்லா ஹெல்த்தியா இருக்கிறவங்களுக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் பெருசா இல்ல, சுகர் இல்ல, டயபிட்டிஸ் இல்ல, கொலஸ்ட்ரால் இல்ல, இந்த மாதிரியான ப்ரீடிஸ்போசிங் எதுவும் இல்லன்னும் போது அவங்களுக்கு இந்த கண் குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. இது இல்லாம காது கேட்கும் திறன்லயும் காதுல வந்து அந்த இன்னர் இயர் சொல்லுவோம். காதுல இருக்கக்கூடிய அந்த கேட்கும் செல் வந்து என்னுடைய எண்ணிக்கை குறையும். இல்ல அதனுடைய ரெஸ்பான்ஸ் வந்து குறையும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அந்த காது கேட்கக்கூடிய அந்த டெசிபல்னுடைய அளவு ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால, அவங்களால சில புரிஞ்சுக்க முடியாது. அவங்களுக்கு நம்ம ஏதோ பேசுறாங்கன்ற மாரி ம், தெரியும். ம், ஆனா ம். சரியா அந்த என்ன வார்த்தைங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. இன்னொரு ஒரு கேட்டகரி சுத்தமா காது கேட்காது. அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோங்கிறதே கேட்காது. ஸோ அதனுடைய அடுத்த ஸ்டேஜ் அப்படி இருக்கும். இது 2மே குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அந்த தேய்மானம் மாதிரி மூட்டுல எப்படி வருதோ, அதே மாரி காதுல இருக்கக்கூடிய கேட்கும் செல்கள்ல பிரச்சனை வரும்போது இந்த மாரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டாக்டர் என்ன 60 வயதை கடந்து அந்த அந்த 60 வயதுனா கொஞ்சம் அந்த ஏஜ் ஆனவங்க. சாப்பிடுறதுல வந்து குறைச்சுக்கிறாங்க. ம், கேட்டா ம், எனக்கு ம், செரிமானம் ஆகல, ம், ஜீரணமே ம், ஆகல ம், ம், அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. ம், ம். அது ஏன் வருதுங்க டாக்டர்? குறிப்பிட்ட வயச தாண்டும்போது அவங்களுக்கு அந்த செரிமான செல்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். பசி எடுக்கிறதுனுடைய அளவு குறையும். ஒருவேளை சாப்பிட்டாலும் அவங்களால நெறைய குவான்டிட்டி எடுக்க முடியாது. ஜர்டுன்னு சொல்லுவோம். அவங்களால சாப்பிட்டது எடுத்துட்டு வர மாரி இருக்கிறது. செரிக்கிறது லேட் ஆகுறது. ஒரு சில பேருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வரும். மோஷன் போறதுல ஒரு சிக்கல் இருக்கும். ஒரு சில பேருக்கு அடிக்கடி லூஸ் மோஷன் மாரி இருக்கும். அடிக்கடி மோஷன் போகணுன்ற மாரி. இந்த மாரி உடல் சம்பந்தமான சில ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆ இதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கலாம். அந்த அந்த குடல்ல இருக்கக்கூடிய லேயர்ல இருக்கக்கூடிய ஒரு சில பாதிப்புகள்னால அப்படி நடக்கலாம். இது இல்லாம மன ரீதியான பாதிப்புகளும் இதுல நடக்கலாம். அவங்க மாரி டிப்ரஷன்ல இருப்பாங்க. வேலைகள் பெருசா அவங்களுக்கு உடல் ரீதியான செய்யக்கூடிய வேலைகள் பெருசா இருக்காது. இது எல்லாமே கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா அந்த செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகளும், அந்த மோஷன் போறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வயதானவர்களுக்கு நெறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க செல்ஃப் மெடிகேஷன்ல இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பவுமே அந்த மைண்ட் இருந்துட்டே இருக்கும். சரியா பசிக்கலங்கிறதும், ம், ம், ம். அவங்களே ஏதாவது மருந்து எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. இது எடுத்து மோஷன் போகலன்னு சொல்லி ஏதாவது ஒரு மருந்து ரெகுலரா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து செல்ஃப் மெடிகேஷன் வந்து இந்த கண்டிஷன்ல வயதானவர்கள் நெறைய பண்றத நம்ம பார்க்குறோம். அது வந்து ரொம்ப தவறான விஷயம். அதனால என்ன ஆகும்னா, அவங்களுக்கு அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த செல்கள் பாதிப்பு அடையறது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும்.
மோஷன் கண்ட்ரோல் இல்லாம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாக்ஸேட்டிவ் அது மோஷன் போறதுக்காக டெய்லி அந்த டேப்லெட்ஸ் போட்டுட்டே இருக்காங்கன்னும் போது, அவங்களுக்கு அந்த குடலுடைய இயக்கத்தன்மை வந்து குறையறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. ஸோ அதனால எப்பயுமே ஒரு மருத்துவர்களுடைய அட்வைஸ் பேர்ல தான் எந்த மருந்துகளுமே எடுக்கணும். உணவுகள்ல அவங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எந்த உணவு செரிக்குது, எது கம்மியா இருக்கு, எது நெறைய இருக்கு, அந்த மாதிரியான சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாமே தவிர, மருந்துகள செல்ஃப் மெடிகேஷன் எஸ்பெஷலி இந்த உடல் சம்பந்தமான பிரச்சனைக்கு அதிகமா எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். அது வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி பண்றது நல்லது. டாக்டர் இப்போ எக்ஸசைஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, ம். உடற்பயிற்சி செய்வாங்க. இளைஞர்கள் செய்கிறாங்க, வீரர்கள் செய்கிறாங்க. அவங்க அந்த உடல் சப்போர்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கிறாங்க. இப்போ வயதானவர்கள் அது பண்ண முடியுமா? ம், ம், உடற்பயிற்சி பண்ண முடியுமா? வாக்கிங் போகலாமா? சில நேரத்தில் அவங்க தன்னை அறியாமல் தடுக்கி விழுந்துருவாங்க, ம், தடுமாற்றத்தோடு விழுந்துருவாங்க. ம், ம். இதெல்லாம் ஏன் நடக்குது? அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ உடற்பயிற்சி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாஸ்ட்ல அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். பொதுவா அவங்க வந்து ரெகுலராவே உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும்போது, அந்த உடற்பயிற்சி அவங்க கன்டின்யூ பண்ணலாம். அதனுடைய அளவ வேணா கொஞ்சம் குறைக்கிறது மாதிரியான சில வழி இருக்கு அப்படின்னும்போது அத குறைச்சுக்கலாம். இல்ல வந்து ரொம்ப மசில் வீக்னஸா இருக்குன்னும்போது, அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான எக்சர்சைஸ் சேர்ந்த மாரி பண்ணிக்கலாம். 2வது அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடாது. ரொம்ப மூச்சு வாங்கி ஓடுற மாதிரியான ஒர்க் ம், இல்லாம, ம். சின்ன சின்ன வாக்கிங் போறதோ, இல்ல ஜாக்கிங்கோ, இல்ல ஸ்ட்ரெச்சிங் மாதிரியானதோ, யோகா, சின்ன சின்ன எக்சர்சைஸ், இல்ல பர்ட்டிகுலர் மசில ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரியான எக்சர்சைஸ்லாம் பண்ணலாம் வயதானவர்கள். அது இல்லாம மோஸ்ட்லி அவங்க வந்து நீங்க சொன்ன மாரி அவங்க தடுக்கி விழுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஒண்ணு வந்து அவங்க பொதுவாவே அவங்க வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாம இருப்பாங்க. அவங்களால நிக்கிறது, அவங்க காக்னிஷன் எப்படி நம்ம அத நிக்கிறோம், என்ன போஸ்டர்ல இருக்கோம், அது எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும். 2வது ஒருவேளை அவங்க விழுறாங்கன்னா, எலும்பு ரொம்ப அவங்களுக்கு வீக்கா இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் மாரி அந்த எலும்புகளுடைய கனத்தன்மை குறைவா இருக்கும். சின்னதா விழுந்தா கூட அவங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால முடிஞ்ச வரைக்கும் அ ஒரு சேஃபான சூழல்ல நடக்கிறது மாதிரியான இருக்கிறது நல்லது. தவறி விழுறாங்க அப்படின்னும்போது நம்ம கவனம் குடுக்கணும். பொதுவா வந்து அ சின்ன வயசுலலாம் அவங்க பெரிய இதுல தான் விழுந்திருப்பாங்க. பெருசா எதுவும் நடந்திருக்காது. ஆமா. ஆனா குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் சின்னதா ஏதாச்சும் ஒரு தடுக்கி விழுறாங்க, இல்ல வழுக்கி விழுறாங்க, இடிச்சுக்கிட்டாங்க. அந்த மாரி சின்ன சின்ன இதுல கூட எலும்பு உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அப்படி ஏதாவது நடக்குதுன்னும்போது, அதுக்கு கவனம் குடுத்து எக்ஸ்ரே எடுக்கிறதோ, இல்ல எதனால நடந்திருக்குன்றத கவனிச்சு அதுக்கான சிகிச்சை எடுக்கிறது நல்லது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடிய எக்சர்சைஸ் இல்லாம, ஒரு மைல்டான ஒரு தொடர்ச்சியான எக்சர்சைஸ் பண்ணணும். அவங்க உடற்பயிற்சி சுத்தமா செய்யாம இருக்கிறதும் தவறு தான். அவங்க அவங்களுடைய உடல் நிலைக்கு தகுந்த மாதிரி, அவங்களுக்கு முன்னாடி எந்த மாதிரியான எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய மசில்னுடைய பவர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும், அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குங்கிறத பொறுத்தும் அவங்க அந்த எக்சர்சைஸ் வந்து பண்ணிக்கலாம். பட் தொடர்ச்சியான ஒரு நிதானமான ஒரு எக்சர்சைஸ் பண்றதுங்கிறது நல்லது. உடற்பயிற்சி அதாவது வாக்கிங் போகலாம், நடந்து வாக்கிங் போகலாம், போலாம், நடந்து கொஞ்சம் வாக்கிங் தூரம் போலாம், நடக்கலாம், வீட்டுக்குள்ளேயே நடக்கலாம். ம். ஜாக்கிங் போக முடிஞ்சா ஜாக்கிங் மாரி போலாம். ஆ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அதாவது வெயிட் தூக்குற மாதிரியோ, இல்ல தொடர்ச்சியா நடக்கிறது, தொடர்ச்சியா நிக்கிறது, இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இதெல்லாமே கொஞ்சம் குறைச்சுக்கலாம். ஒருவேள அவங்க ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் பெர்சனா இருக்காங்க. ரெகுலராவே அத பண்ணிட்டு இருக்காங்கன்னும்போது, அவங்களுக்கு அந்த மசில்னுடைய ஸ்ட்ரென்த் இருக்கும்போது பெருசா பாதிப்புகள் வராது. ஆ மசில்ல அவங்க எந்த அளவுக்கு முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்கன்றத பொறுத்து தான் இப்ப அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கும். எலும்பினுடைய கனத்தன்மையும், தசையினுடைய அந்த சுருங்கி இறுகி விரிகிற தன்மையும் பொறுத்து தான் அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி இருக்கும். அது உடல் இயக்கம் உடல் இயக்கம். ஆமா. எல்லாமே சரி ஆமா. அது சரியா ஒரு இருக்கும். நாள்ல வராது. அவங்க எவ்வளவு தொடர்ச்சியா அத எப்படி ம், ம். பாதுகாத்துட்டு வராங்கன்றத பொறுத்து தான் அது இருக்கும். அத பொறுத்து தான் அவங்களுடைய எக்சர்சைஸ பில்ட் பண்ணிக்கணும். பொதுவா அந்த சிட்டிங் ஜாப்ல இருக்கிறவங்க, உடற்பயிற்சி பெருசா இல்லாதவங்க, இந்த டைம்ல சடனா உடற்பயிற்சி பண்றதோ, இல்ல வந்து ஒரு வேகமான உடற்பயிற்சி பண்றதோ பாதிப்புகள் ஏற்படும். டாக்டர் இப்போ அவங்க அந்த வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா, சில நேரத்துல மன அழுத்தத்தோடவே இருப்பாங்க. ஒரு டிப்ரஷன் அது ஒரு மாரி தன்னை அறியாத மாதிரியே ஒரு மாரி பயத்தோடவே இருக்கிற மாரி, மன அழுத்தத்தோடவே இருப்பாங்க. ம், ம். ஒரு ஒரு விட்டத்த அப்படி உத்து பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாரி, அது ஒரு இதையோ யோசிச்சுட்டே இருக்கிற மாரி, இந்த மாரி நிலையெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அது என்ன காரணமா இருக்கலாம்? முதியோர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுறதுங்கிறது அந்த இயல்பாவே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். பொதுவாவே இப்ப எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறது சின்ன வயசுல இருந்து நம்ம ஆமா. பார்க்கிறோம். முதியோர்களுக்கு இயல்பாகவே அந்த ஒரு மன அழுத்தத்தோடவே அவங்க இருப்பாங்க. காரணம் வந்து அவங்களுடைய சூழல் மாறுது. முன்னாடி அவங்க வந்து ஒர்க்கிங்கா இருந்திருப்பாங்க. முன்னாடி வந்து நெறைய பேர் இவங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்திருப்பாங்க. எல்லாரும் இவங்களுக்கு நெறைய கமிட்மெண்ட் இருக்கும். நெறைய ஒர்க் இருக்கும். இவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு பயனுள்ளவாறு இருந்திருக்கும்ன்ற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷனோட ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆஃப்டர் ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறம் அவங்களுடைய ரோல் பெருசா இல்லன்னும்போது, நம்ம வந்து நம்மளுடைய ரோல் பெருசா மத்தவங்களுக்கு தேவையில்லையோ, நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு பாரமா இருக்கிறோம். இல்ல நம்மளுடைய அவங்க ஹெல்த்தும் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டே வரும்போது, அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் குறைய ஆரம்பிக்கும். 2வது இவங்களுடைய உதவி மத்தவங்களுக்கு பெருசா தேவைப்படல. நம்ம இன்னொருத்தவங்களுக்கு பயனுள்ளவாறு இல்ல அப்படிங்கிற மாதிரி தோணும்போது, அதுவுமே அவங்களுக்கு ஒரு கில்ட்ட உண்டாக்குறது, ஒரு மன அழுத்தத்த உண்டாக்கும். இது பொதுவா ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்.
ரெண்டாவது அவங்க உடல் ரீதியா, மன ரீதியா ஏற்படக்கூடிய சில சேஞ்சஸும் இது அதிகப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்மோன்ஸுடைய அளவு கொஞ்சம் குறையிறது, உடல்ல கொஞ்சம் வீக்கா இருக்கிறது, மூட்டு தேய்மானம் வர்றது, வலி இருக்கிறது, தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நெறைய தூங்க மாட்டாங்க. ஆமா, ஆமா. அவங்களுக்கு சரியானபடி ஸ்லீப் பேட்டர்ன் இருக்கு. அந்த சர்க்கடியன் ரிதம் சொன்னோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கும். எப்போ தூக்கம் வருது, காலையில சீக்கிரம் எந்திரிச்சுருவாங்க, நைட்ல தூக்கம் வரலன்னு எந்திரிச்சு நடப்பாங்க. இது எல்லாமே வந்து அந்த மன ரீதியான அழுத்தங்கள்னால கூட நடக்கலாம். ஸோ இந்த தூக்கம் டிஸ்டர்பன்ஸ்னால கூட இன்னும் அவங்களுக்கு மன அழுத்தம் வரலாம். ஸோ இது ஒண்ணோட ஒண்ணு கனெக்டட் தான். ஸோ இந்த மன அழுத்தத்த நம்ம அவங்க புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் வேணுங்கிறத நம்ம அத குடுக்கணும். இப்ப அந்த மன அழுத்தத்த வந்து நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. செல்ஃபாவே அவங்க கொஞ்சம் கையாளலாம். நான் இப்படி இருக்கணும், இத செய்யணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த வயதிற்கு ஏத்த மாதிரியான சில மெச்சூரிட்டி. இந்த வயசுல நம்ம இப்படிதான் இருப்போம். நம்ம இப்படிதான் நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெச்சூரிட்டியோட இருக்கலாம். 2வது ஃபேமிலில இருக்கிறவங்களும் அதுக்கான சில சப்போர்ட்ஸ் குடுத்தா பெட்டரா இருக்கும். டாக்டர், இப்போ முதியோர்கள் கடந்து வரும் பிரச்சனைகள்லாம் பார்த்தோம். நடுக்கம், தூக்கமின்மை, ம். தடுக்கி விழுதல், இந்த மாதிரி ஞாபக மறதி இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். இப்போ இதற்கெல்லாம் சித்த மருத்துவத்துல எந்த மாதிரியான தீர்வுகள் இருக்கு, பயன்கள் இருக்கு? அது கொஞ்சம் சொல்லுங்களேன். முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள்ல இந்த சில ப்ராப்ளம்ஸ வந்து நம்ம ஆப்ரேஷன்ஸோ ஒரு கேன்சர்ஸ் இருக்கு. இல்ல வந்து கண்ல கேட்ராக்ட் இருக்கு. அந்த மாரி சர்ஜரி ஆப்ஷன்ஸ வந்து அந்த தகுதிக்கு ஏத்த மாதிரியான நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு அத ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. மெஜாரிட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து சித்த மருத்துவத்த நல்லாவே ட்ரீட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து கிரானிக் டிசீஸ் தொடர்ச்சியா இருக்கக்கூடிய சின்ன அளவுல பாதிப்புகள், தொடர்ச்சியா இருக்கக்கூடிய நோய்கள் தான் உங்களுக்கு நெறைய இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஆப்ட்டான இல்ல வந்து அதிகமான பலன் தரக்கூடிய மருந்துகள், சித்த மருந்துகள் நெறைய இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியா மானிட்டர் பண்றது, அவங்களுக்கு செரிமான கோளாறுகள்னா அதுக்கான சில மருந்துகள் எடுக்கிறது. ஒரு சில கவுன்சிலிங்ஸ் அவங்களுக்கு என்ன மாதிரியான மன அழுத்தத்துல இருக்குன்னா, அவங்களுக்கு தேவையான என்ன அவங்களுக்கு மன ரீதியான என்ன சப்போர்ட்ஸ் குடுக்கணுமோ அத நம்ம குடுக்குறது. யோகா, மூச்சு பயிற்சி இந்த மாதிரியான நெறைய சப்போர்ட்ஸ் வந்து நம்ம சித்தா சைட்ல இருந்து நம்ம குடுக்குறோம். இது இல்லாம சில தெரப்பீஸ் இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்த மாரி தாரை சிகிச்சை இருக்கும். ஆயில் வச்சு தலையில பண்ணக்கூடிய ஒரு சில சிகிச்சைகள் இருக்கும். அப்புறம் இந்த மசாஜ் மாதிரியான ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். வர்மம் ப்ரொசீஜர் இருக்கு. சில பற்று, ஒற்றடம் இந்த மாரி நெறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து அவங்களுக்கு வலிய நிவாரணம் செய்றதுக்கும், தூக்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கிறது, மன அழுத்தத்த குறைக்கிறது, அப்புறம் அவங்களுடைய புத்துணர்ச்சி, அவங்க ஒரு மாரி ஆக்டிவா ஃபீல் பண்ண வைக்கிறது. இது எல்லாமே வந்து சித்த மருத்துவத்துல நல்ல பலன் தரக்கூடிய மருந்துகளும் இருக்கு, தெரப்பீஸும் நெறைய இருக்கு. இது இல்லாம அவங்களுக்கு சில மன ரீதியான சப்போர்ட்ஸ், அவங்களுக்கு சில தத்துவங்கள் ரீதியான சில சப்போர்ட்ஸ் நம்ம அவங்களுக்கால குடுக்க முடியும். பிளஸ் நாடி இதுக்கு வந்து பெரிய பலம். என்னன்னா, நம்ம சில கேன்சர்ஸ் மாதிரியான டிசீஸும் சரி, ஒரு சில கிரானிக் டிசீஸ வந்து நம்ம ரிப்போர்ட்ஸ்லயோ, ஒரு சில ரெஸ்பான்ஸ வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா, முதியவர்களுக்கு வந்து சிம்ப்டம்ஸ் வந்து இவங்களுக்கு அதாவது ஏஜ்ல இருக்கிற மாதிரியான சிம்ப்டம்ஸ் வந்து வயதானவர்களுக்கு நம்ம பார்க்க முடியாது. காரணம் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ வந்து ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தா கூட பெரியவர்களுடைய ஜுரம் வருது, காய்ச்சல் வந்து பெருசா சிம்ப்டம்ஸ் வர மாதிரி வயதானவர்களுக்கு அப்படி வராது. அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாமே குறைவா இருக்கு. எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும்போது, பெரிய அளவுல இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட அவங்களுக்கு பெருசா ஃபீவர் இல்லாம இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு நோய் ஒரு வயதுல இருக்கும்போது அது எப்படி சிம்ப்டம்ஸ உண்டாக்குதோ, அதே மாதிரி சிம்ப்டம்ஸ் வயதானதுக்கு அப்புறம் அந்த மாரி சிம்ப்டம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம நாடி மூலியமா வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். எவ்வளோ சீக்கிரமா அத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நம்ம ட்ரீட் பண்றோமோ, அந்த மாதிரியான சில சப்போர்ட்ஸ்ல நம்ம சித்த மருத்துவத்துல வந்து நம்ம அவங்களுக்கு குடுத்துட்டு இருக்கோம். இப்ப நாடினா அப்படி பிடிச்சு பார்த்துட்டு நீங்க நாடியில கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமா, ஆமா. ஓகே, ஓகே. அவங்களுக்கு இந்த தொந்தரவு தான் இருக்கு அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம அத கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சில சில கேன்சர்ஸ் மாரியான ஒரு சில இது எல்லாமே சிம்ப்டம்ஸ் பெருசா இருக்காது. அதே மாரி இவங்களுக்கே ரெஸ்பான்ஸ் குறைவா இருக்கும்போது, சிம்ப்டம்ஸே நம்ம பெருசா எதிர்பார்க்க மாட்டோம். சிம்ப்டம் இருக்கும்போது தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம், செக் பண்ணுவோம். ஆமா, ஆமா. ஸோ இது எல்லாமே சிம்ப்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். ஆனா, இப்போ இந்த கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு சிம்ப்டம்ஸ் நம்ம பெருசா இருக்காது. அதே மாரி ரெஸ்பான்ஸ் நம்ம மத்தவங்களுக்கு இருக்க மாரி ரெஸ்பான்ஸ் இல்லாதனால நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம். உங்களுக்கு இன்னும் இல்லன்னு சொல்லி பேஷண்ட்ஸும் வெயிட் பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்லயும் வெயிட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே தடுக்கிறதுக்கு, முன்கூட்டியே எந்த இதுதான் பிரச்சனைன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சித்த மருத்துவம் ஒரு பெரிய பலம் தான் நான் சொல்லுவேன். டாக்டர், இப்போ முதியோர் வீட்ல இருக்கிற அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இவங்க யாரும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்போது, ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்ல இருக்கிறவங்க அவங்கள எப்படி சப்போர்ட் பண்ணணும்? எப்படி அவங்கள வந்து பராமரிக்கணுங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். முதியவர்கள் பராமரிப்பு பொறுத்தவரைக்கும், முதியவர்கள 2 வகையா பிரிக்கலாம். முதல் வகை எப்படின்னா, அவங்க சிரமத்தோட இருப்பாங்க. சில தொந்தரவோட இருப்பாங்க. மூட்டு வலி, ஞாபக மறதி இருக்கும். கண் பாதிப்பு இருக்கும். இது என்ன இருந்தாலும், அவங்க அவங்களுடைய வேலைய தானா செஞ்சுக்குவாங்க. அதாவது அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறது, டாய்லெட் போறது, குளிச்சுக்கிறது, தல சீவுறது,
ஒரு டிராவல் பண்றது, மணி மேனேஜ் பண்றது எல்லாமே வந்து தானாவே அவங்கள தானா பார்த்துக்கக்கூடிய சூழல்ல இருக்கிறவங்க ஒரு வகைன்னு சொல்லுவோம். இன்னொரு வகையினர் வந்து ஃபுல்லி டிபெண்டன்ட். அவங்க வந்து என்ன ஆகும்னா எல்லாத்துக்கும் இன்னொருத்தவங்களுடைய உதவி தேவைப்படும். அவங்களால எந்திரிச்சு தனியா ரெஸ்ட் ரூம் போக முடியாது. அவங்க எந்திரிச்சு தனியா நிக்க முடியாது. அவங்க ட்ரெஸ் பண்றது, குளிக்க வைக்கிறது எல்லாமே இன்னொருத்தவங்களுடைய சப்போர்ட்ல தான் அவங்களால பண்ண முடியும். ஸோ இந்த 2 கேட்டகரி இருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்களையும் நம்ம ஒரு ஒரு மாதிரியான விஷயத்தோட அவங்களுக்கு நம்ம அணுகுறோம். பொதுவாவே வந்து குழந்தை மாதிரி தான் பெரியவங்களும். அது அவங்களுக்கு வந்து அ குழந்தை மனநிலையும் சரி, இயலாமையும் சரி, அவங்களுக்கு வந்து குழந்தை தன்மையோட தான் அவங்களும் இருப்பாங்க. ஸோ நம்ம குழந்தைய எந்த அளவுக்கு நம்ம வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறோமோ, அதே மாதிரி தான் பெரியவங்களையும் நம்ம பார்த்துக்கிற மாரி இருக்கும். அவங்களுக்கு தேவையான கவனம் குடுக்கணும். அவங்களுக்கு நேரம் குடுக்குறது, கவனம் குடுக்குறது. அவங்க வந்து இப்படி முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இருக்க மாட்டாங்க. அதாவது அவங்க வர வர அவங்களுடைய நடவடிக்கைகள்ல சேஞ்சஸ் இருக்கும். மறதி இருக்கும். தேவையில்லாம கோவப்படுவாங்க. அழுவாங்க. இந்த மாதிரியான சில குடிகுணங்கள் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ அப்ப இது வந்து நம்ம பெரியவங்க வந்து இத வந்து அந்த நடு வயதினர், அதாவது அப்பா, அம்மா பார்த்துக்கக்கூடிய சூழல்ல இருக்கிறவங்க அத கூர்ந்து கவனிக்கிறதும், அதுக்கு இவங்க கவனம் குடுக்கணும். இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சிருக்கணும். குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க. இவங்க இந்த அவங்களுடைய வயதின் காரணமா தான் அவங்க இப்படி ரியாக்ட் பண்றாங்க. இதனால தான் இவங்க இப்படி மறக்குறாங்க அப்படிங்கிறத இவங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அவங்க மேல கோவப்படுறதோ, எரிஞ்சு விழுறதோ, அவங்கள வந்து குறை சொல்றதோ, நீங்க மறந்துட்டீங்க, இல்ல வந்து அவங்கள பிளேம் பண்றதோ, அவங்களுடைய ஈகோவ ஹர்ட் பண்ற மாரி பேசுறதோ, இது எல்லாமே வந்து அவங்கள வந்து பாதிக்கும். ஸோ அப்போ அவங்கள வந்து நம்ம பார்த்துக்கிறதுல கொஞ்சம் அவங்களுடைய நிலைமைய புரிஞ்சு, அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்ஸ் குடுக்க முடியுமோ அத பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து பிளேம் பண்றதோ, கோவப்படுறதோ, சண்டை போடுறதோ இது எதுவுமே இல்லாம அவங்கள முடிஞ்ச வரைக்கும் அரவணைப்போட, அன்போட பார்த்துக்கிறது ஃபர்ஸ்ட். 2வது பிசிக்கலா சில சப்போர்ட்ஸ் குடுக்கணும். நம்ம மத்த மாதிரி இல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றது, எக்சர்சைஸ் பண்றதுக்கானது, அவங்களுக்கு சில ஆக்டிவிட்டி குடுக்குறது. சின்ன சின்ன ஒர்க் பண்ணக்கூடியதான சில மைண்ட் லெவல்ல சில எங்கேஜான சில ஒர்க் கூட வச்சிருக்கலாம். அப்புறம் ஃபேமிலி அக்கேஷன்ஸ்ல அவங்கள இன்வால்வ் பண்ணணும். மோஸ்ட்லி அவங்க எல்லாருமே விலகி தான் இருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு ஃபங்ஷன் போறோம், வெளியில போறோம். அவங்கள கூட்டிட்டு போறது சிரமம் இருக்கும். இருந்தாலும் அவங்கள வந்து அந்த ஒரு தனிமையில இருக்க இல்லாம, அவங்கள வந்து சோசியல் ஆக்டிவிட்டியோட கொஞ்சம் எங்கேஜ்டா வச்சிருக்கிறது நல்லது. நேரம் கொஞ்சம் அவங்க கூட ஆமா, செலவிடணும். ஆமா. நேரம் கண்டிப்பா செலவழிக்கணும். அவங்களோட பேசுறது, அவங்க பேசுறது புரியாம இருக்கலாம். இல்ல காது கேட்கிற திறன் குறைவா இருக்கலாம். நம்ம சத்தம் போட்டு பேச வேண்டியதா இருக்கலாம். இது எல்லாமே இருந்தாலும், அவங்கள முடிஞ்ச வரைக்கும் நம்ம கேர் பண்ணிக்கிறதும், அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்ஸ் குடுக்குறதும் கன்டினியூஸா குடுத்துட்டே இருக்கணும். இன்னும் சொல்லப்போனா, இப்ப இருந்தத விட இன்னும் வொர்சன் ஆக தான் போகும். அவங்க போக போக அதனுடைய அளவு குறைய தான் போகும். இருந்தாலும் நம்ம அதாவது நடுநிலையில இருக்கிறவங்க, நடு வயது இருக்கிறவங்க அத கவனிச்சு, அவங்களுக்கு தேவையான உடல் ரீதியான சப்போர்ட்டும் சரி, மன ரீதியான சப்போர்ட்டு, மன கவுன்சிலிங் மாதிரியான கவுன்சிலிங் மீன்ஸ் ரொம்ப டெப்த்தா பேசணும்னா கூட அவங்களுக்கு ஜஸ்ட் ஸ்டேரிங் மாதிரியோ, அவங்க கேட்கறாங்கன்னா அவங்கள கோவப்படாம ஒரு சில பதில் சொல்றது. இது மாதிரியான சில சப்போர்ட்ஸ் குடுத்தாவே, பெரியவங்க வந்து அவங்க அத புரிஞ்சுக்கலன்னா எதுவும் நெனச்சுக்காம, அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்ஸ்லாம் குடுக்கணுமோ, அத இவங்க சைட்ல இருந்து குடுத்தா அது பெட்டரா இருக்கும். நேயர்களே, இவ்வளவு நேரம் வயதானவர்கள் கடந்து வரும் பிரச்சனைகளும், அதனால் ஏற்படும் பாதிப்புகளும், அதற்கு என்ன தீர்வு என்பது குறித்து டாக்டர் மிக சிறப்பா நமக்கு வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாரு. ஒரு பழமொழி நான் கேள்விப்பட்டிருக்கேன். "நரையை கண்டு நகைக்காதே, அது உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு" ஒரு பழமொழி. ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாங்க. வயதானவர்கள் ஒதுக்கி வைக்க வேண்டியவர்கள் அல்ல, சேர்த்து அணைத்துக் கொள்ள வேண்டியவர்கள். ஏன்னா, அவங்க நமக்கு பாரம் இல்ல, வரம். வயதானவர்கள் வந்து இருக்காங்க, வீட்ல இருக்காங்கன்னா, நீங்க அவங்களுக்கு நேரம் செலவிடுங்க. டாக்டர் சொன்னது ரொம்ப அருமையா சொல்லிக் குடுத்தாரு. நேரம் செலவிடுங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி நிறைய அக்கேஷன்ஸ், அதாவது நிகழ்ச்சிகள், விழாக்கள்ல அவங்கள கூட்டு போங்க. ஏன்னா எல்லாத்தையுமே கடந்து வந்தவர்கள் இப்ப எதுவுமே இல்லாம ஒதுங்கி உட்காரும்போது அவங்க மன அழுத்தம் வரும். அதை மாத்துங்க. மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவங்க கிட்ட நிறைய பேசுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களை, பேரப்பிள்ளைகளை பேச விடுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, இப்படி நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் இல்லாதவங்களும் இல்லை. வயதானவர்கள் வீட்டில் இருந்தால் அனுபவம் நிறைந்தவர்கள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வீட்டில் இருக்கிறது நல்லது. அவங்க அந்த வயதை கடந்து தன் நிலையை மறந்து தன் நிலையை விட்டு வெளியே வரும்போது நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க நம்ம சந்திச்சாங்க, நம்ம தூக்கி வளர்த்தாங்க. இப்போ அவங்க குழந்தை ஆகும்போது நம்ம தான் அவங்களை பார்த்துக்கணும். இதை ஒவ்வொரு விஷயத்திலும் டாக்டர் தெளிவா சொன்னார். ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சிருக்காரு. இப்படிதான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், பார்த்துக்குங்க. கடைசியாக அவர் சொன்னது வந்து அவங்களுக்கு நிறைய டைம் ஒதுக்குங்க. அவங்ககிட்ட பேசுங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்குங்க. அவங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுங்க. வாக்கிங், உடற்பயிற்சி, நடைபயிற்சி கூப்பிட்டு போங்க. இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. இது மாதிரி பண்ணுங்க.
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களோட வீட்டில் யாராவது வயதானவர்கள் இருக்கும்போது உங்களால் அவங்கள புரிந்து கொள்ள முடியல, அவங்களுக்கு ஏதோ மருத்துவ உதவி தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நம்ம டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க, அவர் நேரில் சந்திங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான சித்த மருத்துவம் தேவைப்படுதோ அது இங்கே கிடைக்கும். சார் நிறைய சொல்லியிருக்காரு, நிறைய விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கார். என்னென்ன அந்த நினைவுகளை தூண்டுறதுக்கோ அந்த அந்த உடல் இயக்கத்தை தூண்டுறதுக்கான மருத்துவம் இருக்கிறதா சொல்லியிருக்கார். நீங்கள் அதை தயவு செய்து இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி டாக்டரை பாருங்கள், நல்லதே நடக்கும். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி டாக்டர். இவ்வளோ நேரம் வயதானவர்கள் கடந்து வரும் பிரச்சனைகள், அதுக்கான தீர்வுகள் குறித்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இது போல் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து அவங்க இப்போ என்ன சூழ்நிலை இருக்கிறாங்கன்றது கண்டிப்பாக உணர்ந்திருப்பாங்க. மருத்துவ தேவைகள் கிடைக்கும் போது நிஜமாக உங்களை சந்தித்து உங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட பேசுவாங்க. நீங்கள் நல்ல ஒரு விளக்கங்களை கொடுத்துருக்கீர்கள். அது வரைக்கும் ரொம்ப நன்றி டாக்டர். இதற்கு எங்களுக்காக ஒதுக்குனதுக்காக நன்றி.